அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மனிதருக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பில் தொடராக இஸ்லாத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் பிற மத மக்களுக்கும் புரியும் வகையில் எளிய நடையில் தொடராக காணொளிகளை இந்த தலைப்பில் இந்த பகுதியில் பதிவு செய்ய இருக்கிறோம். தவறாமல் சகோதர சகோதரிகள் அனைவருமே என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை தொடர்கிறேன். இது முதல் பாகம். மனித குல ஒருமைப்பாடு சம்பந்தமான சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு முதலாவதாக ஒரு அறிமுறை உரையாக இந்த காணொலியில் சிலவற்றை பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். உலகில் உள்ள ஏராளமான மதங்களில் ஏறத்தாழ நாம் இந்தியாவில் மட்டுமே 150 கோடி மக்களாக அடைய இருக்கிறோம். அதிகமான மக்களால் உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லீம்களில் அதிகமான மக்களால் இஸ்லாம் பின்பற்றப்படுகிறது. இஸ்லாம் என்றால் என்ன? அதன் அடிப்படை கொள்கைகள் என்ன? இஸ்லாம் எந்த வகைகளில் ஏனைய பிற மதங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் தான். மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அதை தெள்ள தெளிவாக நாம் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது 2 அடிப்படை கொள்கைகளை உலகத்துக்கு சொல்கிறது. மிக எளிமையான மார்க்கம். 2 அடிப்படை விஷயங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது. அதில் முதலாவது கொள்கை, வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. 2வது கொள்கை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய, அதாவது இறைவனுடைய திரு தூதர். இந்த 2 அடிப்படை கொள்கைகள் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள். இந்த 2 விஷயங்கள் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கைகளை ஒருவன் நம்புகின்ற காரணத்தினால் ஏனைய மதங்களிலிருந்து விலகி வித்தியாசமான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக மாறிவிடுகிறான். இந்த 2 அடிப்படை கொள்கைகளில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை தான் அனைத்து மக்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 கொள்கைகளை ஏற்றவுடன் ஒருவன் முஸ்லீம் என்றும், ஏற்கவில்லை என்றால் அவன் முஸ்லீம் இல்லை என்றும் கூறும் அளவுக்கு அப்படி என்ன தத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 கொள்கைகள் ஒரு மனிதனின் உள்ளத்தில் பதிந்து விடுமானால், ஆழமாக உறுதியாக படிந்து விடுமையானால், அந்த மனிதனின் வாழ்க்கையில் ஏராளமான மாறுதல்கள் ஏற்பட்டு விடுகிறது. எப்படி? அதுதான் ஒருமைப்பாடு, மனித குல ஒருமைப்பாடு. கடவுளை மனிதர்கள் வழிபட வேண்டும் என்றால் அந்த உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும், இல்லையா? கடவுளை மனிதர்கள் வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றால் ஒருமைப்பாடு எப்போ வரும்? அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரியாக ஒன்றாக வணங்க வேண்டிய நிலை ஏற்பட வேண்டும்.
ஆனால் வழிபாட்டு தலங்களில் இந்த நிலைமை காண முடியாதவர்கள் கடவுளையே மறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். யாரையெல்லாம் பலவிதமான வேறுபாடுகளை கற்பித்து நீ அவன் இங்கெல்லாம் வரக்கூடாது என்று ஓரங்கட்ட நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளையே மறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். குறிப்பிட்ட குலத்தில் பிறந்த ஒருவன் குளித்து முழுகி புத்தாடை அணிந்து கடவுளை பூஜிப்பதற்காக செல்கிறான். இவன் கடவுளை பூஜை செய்யும் போது இவனை போன்ற இன்னொருவன் தடுத்து நிறுத்துகிறான். என்ன நியாயம் இது? இதில் ஒருமைப்பாடு இருக்குதா? இல்லை. நாங்கள் மட்டும்தான் பூஜை செய்ய வேண்டும், நீங்கள் எங்கள் வழியாகத்தான் பூஜை செய்ய வேண்டுமே தவிர நேரடியாக செய்ய முடியாது என்கிறார்கள். எனக்கு மாத்திரம் தெரியும் என கூறினாலும், அதாவது எனக்கு மந்திரம் தெரியும் என கூறினாலும், நானும் சுத்தமாக குளித்துவிட்டு தான் வந்துள்ளேன் என்று கதறினாலும் அவன் ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்ததால், ஒரு குறிப்பிட்ட குலத்தில் இவர்களாக தாழ்ந்த குலம் என்று கற்பித்துக் கொண்டிருந்த அந்த குலத்தில் பிறந்ததால் அவர் தடுக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் தேவைதானா என்கின்ற சிந்தனைக்கு அவர் தள்ளப்படுகிறார். மனிதனின் முயற்சியால் பெறுகின்ற கல்வி, பதவி, புகழ் போன்ற காரணங்களால் உயர்வு கற்பிக்கப்படுவதை மறுக்க முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மனிதன் முயற்சியால் கிடைக்கப்பெறாத குலத்தின் பெயரால் மனிதர்கள் வேறுபடுத்தப்பட்டால் அதை கடவுளும் ஏற்றுக்கொள்வாரானால் அந்த கடவுளை மறுப்பதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லையா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்று ஒருவன் சொல்லி ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்திற்கு இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ளும் போது மொழி, இனம், குலம், கோத்திரம் மற்றும் தேசத்தின் அடிப்படையில் மனிதன் உண்டாக்கி கொண்ட பிளவுகள் எல்லாமே அடிபட்டு போகிறது, தரமட்டமாகிவிடுகிறது. மொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து இருப்பவனும் அதனை மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருப்பவனையும், அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருப்பவனும் ஒரே ஒரு இறைவன்தான் என்று சொல்லும்போது, நான் தமிழன், நீ மலையாளி, அவன் கன்னடன் என்றெல்லாம் மொழியின் பெயரால் மனிதன் கூறுபட்டு போவதை இந்த கொள்கை பிரகடனம் முழுமையாக தடுத்து நிறுத்துகிறது. அந்த பேச்சுக்கே இங்கே இடமில்லை. நான் இந்தியன், அவன் பாகிஸ்தானியன், நீ அமெரிக்கன் என்று தேசத்தின் பெயரால் மனிதனை பிரித்து பார்க்கின்ற நிலையையும் இந்த கொள்கை மாற்றிவிடுகிறது. அதேபோல் நான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், நீ அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்று குலத்தின் பெயரால் மனிதன் வேறுபட்டு போவதையும் இந்த கொள்கை பிரகடனம் துடைத்து எறிந்துவிடுகிறது ஒட்டுமொத்தமாக. மொத்த உலகத்திற்கும் ஒருவன்தான் படைப்பாளன், மொத்த உலகத்தில் உள்ளவர்களும் அந்த ஒருவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று கூறும்போது அனைவரும் அந்த ஒரே இறைவனின் அடிமைகளாகி அடிமைகள் என்ற வட்டத்திற்குள் ஒன்றுபட்டு விடுகிறார்கள். படைத்த எஜமான் அவன் இறைவன், அவனால் படைக்கப்பட்ட மனிதகுலம் முழுமையும் அடிமைகள் என்று ஒன்றுபடும் போது அற்புதமான ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விடுகிறது. அனைவரும் அடிமை என்று ஒத்துக்கொண்ட பிறகு நீ என்ன பெரியவன், நான் என்ன தாழ்ந்தவன், நீ என்ன உயர்ந்தவன், நான் என்ன தாழ்ந்தவன் என்ற நிலை அறுபட்டு போய்விடும். ஏக இறைவனுக்கு நாம் அடிமைகள் தான் என்று நம்பும்போது தமிழனும் அந்த இறைவனுக்கு அடிமைதான், மலையாளியும் அந்த இறைவனுக்கு அடிமைதான், கன்னடனும் அடிமைதான், அரபு நாட்டவனும் அந்த ஏக இறைவனுக்கு அடிமைதான் என்று எல்லோரும் ஒன்றுபட்டு விடுகிறோம். அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரே ஒரு கடவுளுக்கு அடிமைகள் என்று கூறும்போது இன்னொருவனை விட தன்னை உயர்ந்தவன் என்று ஒரு மனிதன் கருத மாட்டான், கருத முடியாது, கருதுவதற்கு வழி இல்லை. என் தாய்மொழி தமிழ் என்பதால் நான் சிறந்தவன் என்று தமிழனோ,
தன் தாய்மொழி மலையாளம் என்பதால் தான் உயர்ந்தவன் என்று ஒரு மலையாளியோ சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒற்றுமை என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுகிறது. என்னது அரபியில் சொல்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு உரியவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த தத்துவத்தினால் மட்டும்தான் அது பயனாக முடியும். இந்த தத்துவத்தினால் ஏற்படும் பயனாகும். ஜாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்து மனிதர்களில் சிலரை நானும் கீழாக நாயினும் கீழாக நடத்துவதை பரவலாக இந்தியாவில்தான் இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இன்று வரை தோலின் நிறத்தை வைத்து மனிதனை தாழ்ந்தவன் என்றும் உயர்ந்தவன் என்றும் வேறுபடுத்துவதை மேலை நாடுகளில் பார்க்குறோம். நீ கருப்ப, நான் வெள்ளைய. இத்தகைய வேறுபாடுகள் ஒழிய உலகத்தில் இதுவரை தீட்டப்பட்ட திட்டங்கள் பயன் தந்துள்ளனவா என்று நிச்சயமாக இல்லை என்றே கூறலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு பலனும் உலகத்தில் ஏற்படலைங்கிறத நிதர்சனமான உண்மையாக நாம் கண்டு வருகிறோம். இத்தகைய வேறுபாடுகள் ஒழிய வேண்டுமானால் அனைவரும் கடவுளுக்கு அடிமைகள் என்பதை மனிதன் உணர வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அடிமை என்று தன்னை சொல்லிக் கொள்பவன் இன்னொருவரை விட சிறந்தவன் என்று தன்னை பற்றி நினைக்க மாட்டான், ஒருபோதும் எண்ண மாட்டான். நானும் கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் யாரை தாழ்ந்தவன் என்று நினைக்கிறேனோ அவனும் அந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறான். நான் யாரை உயர்ந்தவன் என்று கருதுகிறவனோ அவனும் அந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்றான் என்ற எண்ணம் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதிலிருந்து அனைவரையும் தடுத்து விடுகிறது. இப்படிப்பட்ட எண்ணத்தால் மட்டும்தான் தடுக்க முடியும். எல்லோரும் ஒரு கடவுளுக்கு அடிமை என்று நம்பும்போது பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் சிறந்தவன் மற்றொருவன் கீழானவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் முற்றாக ஒளிந்து போய்விடும். இதைதான் திருமறை குர்ஆன் பல இடங்களில் மனித குலத்தை அழைத்து அற்புதமான அறிவுரையில் சொல்கிறது. அந்த இறைவன் நாடிய சிலர் இதை ஏற்றுக்கொண்டு நன்மக்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் இதை பற்றி பலர் சிந்திக்காமல் தங்களுடைய முன்னோர்களுடைய வழியிலே செல்லக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள், நியாயத்தை உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதனால் இவர்கள் அடைய போகும் நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம். மறுமையில் அந்த நிரந்தர வாழ்வில் நரகத்தில் கடந்து எரிவார்கள் என்பதை அந்த ஓர் இறைவனுக்கு அஞ்சி அதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவன் என்று கூறி இன்னும் இறைவன் சொல்லக்கூடிய செய்தியில் உள்ள நுழைவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்திருக்கிறோம். மனிதர்கள் முழுவர் அனைவரையுமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து தான் படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுபவரே அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர், மிகவும் சிறந்தவர். அல்லாஹ் அறிந்தவன், நன்கு அறிந்தவன். நீங்கள் யார், எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கிறத அல்லாஹ் அறிந்தவன், நன்கு அறிந்தவன் என்று 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களை பூமியிலிருந்து படைத்த போது உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக நீங்கள் இருந்த போதும் அவன் உங்களை நன்கு அறிவான். எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமாக கருதி கொள்ளாதீர்கள். இறை அச்சமுடையவர் யார் என்பதை அவனே நன்கு அறிந்தவன் என்று 53வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, படித்தவர்களே, பாமரர்களே, உங்கள் அனைவருக்குமான இறைவனுடைய அறைகூவல், ஒரே இறைவனாகிய அந்த ஏக இறைவனுடைய அறிவுரைகள் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. இது துவக்கம்தான். இன்னும் தொடராக இது பற்றிய செய்திகள் அனைத்தையும் உங்கள் கவனத்துக்கு தொடர் காணொலிகளாக பதிவு செய்ய இருக்கிறேன். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இது போன்ற காணொலிகளை தெளிவாக கேட்டு உணர்ந்து நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் அனைவருடைய முழுமையான ஒத்தாசை உதவியும் என்னுடைய சேனலுக்கு வழங்கி ஆதரவு வழங்குங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.